தமிழ்நாட்டில் இன்று முதல் அமல்படுத்துவதாக இருந்த சுங்க கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரலூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்துவதாக ஏற்கனவே மத்திய அரசின் நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று முதல் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அது மட்டுமல்லாமல் மாதாந்திர பாஸ் கட்டணமாக இருக்கக்கூடியது 45 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை உயரும் என்றும், அதே போல உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் கட்டணம் 10 ரூபாய் வரை உயரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஆத்தூர் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் ஒருவழி பயணமும் அதே போல உயரும் என்றும், குறைந்தபட்சம் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலால் இந்த கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலால் இந்த கட்டண உயர்வு தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.